வணக்கம். இன்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கோவர்தன கதை. கோகுலத்தில் இருந்த மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்திரன் மகிழ்ச்சியடைய பெரும் யாகம் நடத்தி வந்தனர். அதை கண்ணன் கவனித்தார். கண்ணன் கேட்டார், இந்திரன் யார்? நமக்கு உணவு, நீர், பாதுகாப்பு தருவது கோவர்தன மலை. பசுக்கள், நிலம் இயற்கைதான். நாம் அவற்றுக்கு நன்றி சொல்வோம் என்று அறிவுரை கூறினார். கண்ணனின் அறிவுரையை ஏற்ற மக்கள் இந்திரன் யாகத்தை நிறுத்தி கோவர்தன மலைக்கு பூஜை செய்து அதனை சுற்றி வந்து அன்னதானம் செய்து மகிழ்ந்தனர். இதை பார்த்த இந்திரன் மிகவும் கோபமடைந்தான். என்னை வழிபடாமல் விட்டுவிட்டார்கள் என்று நினைத்து கோகுலம் மீது கனமழை, புயல், இடியுடன் கூடிய பெரும் கோளாறு செய்தான். அப்போது கண்ணன் தனது சிறுவிரலால் கோவர்தன மலையை தூக்கி குடையாக பிடித்தார். மக்களும் பசுக்களும் 7 நாட்கள் அந்த மலையின் கீழ் பாதுகாப்பாக இருந்தனர். 7 நாட்கள் கழித்து இந்திரன் தனது தவறை உணர்ந்து கண்ணனிடம் மன்னிப்பு கேட்டான். கண்ணன் அவனை மன்னித்தார். இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள். பணிவும் பக்தியும் இருந்தால் இறைவன் எப்போதும் நம்மை காப்பார். நாளை வேறொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.